முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உருகுதையா. வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. உள்ளம் உருகுதையா என்கின்ற இந்த பாடலை நம் தலைமுறையினை எடுத்துக்கொண்டோமானால் கேட்காதவர்களே கிடையாது தமிழ்நாட்டிலே என்று சொல்லலாம். எல்லா தமிழர்களும் கேட்டிருக்கக்கூடிய பக்தி பாடல். மதிப்பிற்குரிய திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய அருமையான பாடல். அப்படி ஒரு தமிழ் குரலை இனிமேல் நாம் எப்பொழுது கேட்கப் போகிறோம் என்று ஏங்க வைக்கக்கூடிய ஆண்மையினுடைய கம்பீரமும் பெண்மையினுடைய நளினமும் சேர்ந்து விளங்கிய ஒப்பற்ற குரல் டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல். இந்த பாடலை பற்றி ஒரு கதை இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். உள்ளம் உருகுதையா என்கின்ற இந்த பாடலை கேட்டு உருகாத உள்ளங்களே கிடையாது. ஆனால் இந்த இசைத்தட்டில் இந்த பாடலை பாடி பதிவு செய்யும் போது கூட திரு டி.எம்.எஸ். அவர்களுக்கு இந்த பாடலை இயற்றியது யார் என்று தெரியாது. பிழையாக வேறு பெயர்கள் போடப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் பிழை. நான் தான் இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்ல போகிறேன். ஒரு இடத்துல வாலி என்று போட்டு, வாலி அருமையான பாடல்கள். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்பது வாலி எழுதிய முருகன் பாடல். ஆனால் இந்த பாடல் வாலி எழுதியது அல்ல. இந்த பாடலை எழுதியது யார் என்று டி.எம்.எஸ்ஸுக்கே தெரியாது. இந்த கதையை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறது. பல காலம் முன்பு டி.எம்.எஸ். பழனிக்கு செல்லுகிறார். பழனியில் ஒரு வழக்கமாக அவர் தங்கக்கூடிய ஒரு விடுதி, ஒரு லாட்ஜில் அவர் தங்கி இருக்கிறார். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பையன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே இருந்தான். அதுதான் இந்த பாட்டு, உள்ளம் உருகுதையா என்கின்ற பாட்டு. அவன் கூப்பிட்டு, தம்பி பாடு அப்படின்றாரான் டி.எம்.எஸ். அவன் பாடுறான். அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அதை வரிக்கு வரி அந்த பையன் பாட டி.எம்.எஸ். எழுதி கொண்டாரான். இதில் என்னன்னா, இந்த பாட்டு யார் தம்பி எழுதினான்னு கேட்குறாரு. தெரியல, பையனுக்கு தெரியல. ஆச்சரியம் என்னன்னா, அந்த பையன் ஒரு முஸ்லீம் பையன் இதை பாடிட்டு இருக்கான். இதில் என்ன ஒரு விவரம்னா, முழு பாடலையும் சொல்லுன்னு கேட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிறாரா அல்ல, அடாபடான்னு இருந்தது. உள்ளம் உருகுதடா முருகா உன்னடி காண்கையிலே அப்படின்னு, ஆவல் பெருகுதடா, அது மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இவர் வந்து ஐயா ஐயான்னு திருத்திக்கிட்டாராம். யார்? டி.எம்.எஸ். உள்ளம் உருகுதடா என்பதை உள்ளம் உருகுதையா என்று அவர் திருத்தி கொண்டாராம். அப்புறம் பாடி பதிவு செய்து விட்டார். கச்சேரிக்கு போகிற இடங்கள்லாம் பல முறை இந்த பாடலை பாடும் பொழுது மேடையிலேயே இந்த விஷயத்தையும் சொல்லுவாராம் டி.எம்.எஸ். இந்த மாதிரி போயிருந்தேன், பழனியில் ஒரு பையன் பாடிட்டு இருந்தான், அதை அவன் பாட கேட்டு நான் அதை வரிக்கு வரி எழுதி கொண்டு இந்த மாற்றம் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன், அந்த பையன் முஸ்லீம் பையன் தெரியுமோன்னு இதெல்லாம் சொல்லி அவர் இதை பாடுவார். ஆனால் யார் எழுதினார்கள் என்று அவருக்கும் தெரியவில்லை. எப்படியாவது நம்ம இது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் யாராவது வந்து நமக்கு இந்த செய்தியை தெரிவிப்பார்கள், உண்மை நமக்கு தெரிய வரும், இந்த பாடலை இயற்றியது யார் என்று நமக்கு புரிந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாராம். எந்த ஊர், எவ்வளோ ஊர் போய் பாடியிருப்பார் அவர். அவர் பாடாத மேடை பாடாத ஊரே கிடையாது டி.எம்.எஸ். திரைப்பட பாடல் மட்டும் இல்லைங்க, அவர் வெளியில் போய் அவர் எத்தனையோ முருகன் பாடல்கள் பாடியிருக்கிறார், எத்தனையோ பக்தி பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் எந்த ஊர்லும் யாரும் வந்து அந்த பாடலுக்கு சொந்தம் கொண்டாடலை. அப்படியே போச்சு. பல வருடங்கள் ஆச்சு. அப்புறம் சென்னையில் காளிகாம்பா கோயில் இருக்குது பாருங்க, மராட்டிய சிவாஜி வந்ததா சொல்லுவோம் இந்த கோயில். அப்போ ஒரு வாட்டி டி.எம்.எஸ். அந்த கோயிலுக்கு போயிருக்கும்போது சுற்றி இருக்கும்போது திடீர்னு திடுக்கிட்டு போய் நின்னாராம். ஏன்னா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, அதில் உள்ளம் உருகுதடான்னு இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கிறான். கல்வெட்டில்
உள்ளம் உருகுதுடா என்கின்ற இந்த பாடல் முழுக்க அந்த வரிகள் எல்லாம் எழுதியிருக்கு. ரொம்ப ஆர்வம் அவருக்கு. படிச்சுட்டு யார் பாட்டை எழுதினது யாருன்னு பார்த்தா ஆண்டவன் பிச்சி என்று போட்டிருக்கான். கீழே ஆண்டவன் பிச்சி என்று அது போட்டிருக்கிறது. யார் இந்த ஆண்டவன் பிச்சி? இப்போ அடுத்த தேடல், அவினாசி மணி, உளுந்தூர்பேட்டை சண்முகம், வாலி என்று இருந்தால் சுலபமாக அதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் இல்லையா? ஏதாவது ஒரு கவிஞர் பேர் இந்த உடுமலை அதை சேர்ந்தவர் கவி நாராயண கவி மாதிரி இருந்ததுன்னா அவர் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆண்டவன் பிச்சி என்று போட்டிருக்கிறது. போட்டாலே இது இயற்பெயராக இருக்க முடியாது என்று நமக்கு தோன்றுகிறது, அவருக்கும் புரிகிறது. அப்போ தேடுறார். திரும்ப நாளுக்கு நாள் தீவிரம். யாரா இந்த ஆண்டவன் பிச்சி? நம்ம இவ்வளோ பாட வச்சிருக்காரு. அவருடைய இந்த ஒற்றை பாட்டை நம்மையும் உருக்கி நம் மூலம் இந்த ஊரையே உருக்கி கொண்டிருக்கிறது. யாருடா அவர்? தேடுறார். சீக்கிரத்தில் அவருக்கு ஒரு பதிலும் கிடைத்தது. சரி, உள்ளம் உருகுதையா, டிஎம்எஸ், பழனி, முஸ்லீம் பையன், காளிகாம்பா கோவில், ஆண்டவன் பிச்சி வரைக்கும் வந்தோம். இப்போ காஞ்சி மகான் நிகழ்ச்சியில் இது என்ன, எப்படி இது மகாபெரியவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமலா பேசுவேன்? சம்பந்தம் இல்லாதவற்றையே சம்பந்தப்படுத்தி வைப்பவன் இறைவன், வேடிக்கை பார்ப்பவன் இறைவன். அவர் தானே போன நிகழ்ச்சியில் நமக்கு சொன்னார். சம்பந்தம் இல்லாத ஒன்றை நான் பேசி விட்டுருவேன்னா வெயிட் பண்ணி பாருங்க. டிஎம்எஸ் விசாரித்து தெரிந்து கொண்ட விவரங்கள் என்ன? இந்த ஆண்டவன் பிச்சி என்பது ஒரு பெண். பிச்சி என்று வரும்போதே தெரிகிறது. பராசக்தியே பிச்சி என்று சொல்வோம். அதனால ஆண்டவன் பிச்சி ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு பெற்றோர் வைத்த பெயர் மரகதவல்லி. மரகதவல்லி என்பது அந்த பெண்ணுடைய பெயர். பள்ளிக்கு போல, படிப்பறிவு கிடையாது அந்த பெண்ணுக்கு. ஆனால் 10 வயதிலிருந்து முருகன் பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறாளாம் அந்த பெண். வளர்ந்து திருமணமாகி 9 குழந்தைகள் பிறக்கின்றன அந்த மரகதவல்லிக்கு. தாயாகி அப்போ 9 குழந்தைகள்னா வாழ்க்கையினுடைய எல்லா சோதனைகளையும் அந்த பெண்மணி சந்தித்திருப்பார் என்பதை நம்ம விவரித்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. பிற்பாடு முதுமையில துறவரம் பூண்டு இறைவனடி எய்தினார் அந்த பெண்மணி மரகதவல்லி. இறப்பதற்கு முன்னால அந்த துறவரம் பூண்டு கோயிலாக போய் பாடி தனக்கு வந்த பாடல்கள், தான் புனைந்த பாடல்கள் முருகன் பெரும்பாலும் முருகன் மீது தான் இருக்குமா, அதை பாடிக்கொண்டிருந்தாராம். அப்படி பாடிக்கொண்டிருந்த மரகதவல்லி ஒரு நாள் காஞ்சி மடத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார். இங்கதான் வருகிறோம் இப்போ கதைக்கு. ஐயா இருக்கும் பொழுது அவருடைய சந்நிதியில் இங்கே ஒரு மூலையில் உட்காந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போது ஏன்னா வறுமை, ஒன்றும் படாடோபமாக ஆடை எதுவும் கிடையாது, துறவி வேற இப்படி இருக்காங்க. அவருடைய அந்த அம்மாவுடைய தோற்றத்தை பார்த்து பிச்சைக்காரி அப்படின்னு நினச்சி துரத்துறாங்க. அங்கே இருக்கிறவர் பிச்சைக்காரி துரத்தும் பொழுது நிறுத்துங்கிறார். யார்? பெரியவர். நிறுத்து, கூப்பிட அவளை இங்கேங்கிறார். கூப்பிட்டு அவளுக்கு பிரசாதம் கொடுத்து, நேர்களே, மரகதவல்லியை பிச்சைக்காரி என்று மடத்தில் இருப்பவர்கள் துரத்துகின்ற தருணத்திலே அதை தடுத்து நிறுத்தி இங்கே வா என்று அந்த பெண்மணியை அழைத்து அந்த பெண்மணிக்கு தன்னுடைய கையால் பிரசாதம் கொடுத்து, இன்றிலிருந்து உனக்கு பெயர் ஆண்டவன் பிச்சி, பெயர் வச்சவர் அவர். இன்றிலிருந்து உனக்கு பெயர் ஆண்டவன் பிச்சி என்று பெயர் வைக்கிறார். அப்போ அன்னிலிருந்து தான் முதலாக கோயில்களுக்கு போய் பாடல்களை பாட ஆரம்பித்தார் மரகதவல்லி என்கின்ற ஆண்டவன் பிச்சி. சிலர் ஆண்டவன் பிச்சை என்றும் சொல்வதுண்டு. ஆனால் இந்த ஆண்டவன் பிச்சி அவர் அப்படி கோயிலுக்கு காளிகாம்பா கோயிலுக்கு பாடின பாட்டு தான் உள்ள முருகுதடா, அங்கே அது கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு விட்டது என்கின்ற வரலாற்று குறிப்பையும் நம்ம பார்த்தோம். சரி, இந்த பாடல் பழனி ஹோட்டலில் எப்படி சேர்ந்தது, அங்கே வேலை செய்கிற அந்த முஸ்லீம் பையனுடைய காதில் எப்படி விழுந்தது, அப்புறம் அங்கே டிஎம்எஸ் எப்படி சேர்ந்தார் அவருக்கு, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் எந்த கல்வெட்டிலும் கிடைக்கப் போவதில்லை, கம்ப்யூட்டரிலும் கிடைக்கப் போவதில்லை என்று இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிற கலைச்செல்வி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இது ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சென்ற நிகழ்ச்சியில் தான் பார்த்தோம், சம்பந்தமற்றவைகளை தொடர்பு படுத்தி வேடிக்கை பார்க்கிறவன் பகவான் என்று போன நிகழ்ச்சியில் தான் நம்ம பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே இப்படி நமக்கு அதற்கு ஒரு நிரூபணமாக ஒரு பதிவு கிடைக்கிறது, ஒரு தெளிவு கிடைக்கிறது இல்லையா? அப்போ எங்கிருந்து எப்படி சேர்ந்திருக்கிறது பாருங்க. இப்போ
தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கக்கூடிய வரையில் முருக பக்தி இருக்கும் மட்டிலும் இந்த உள்ளம் முருகுதையா என்கின்ற பாடல் ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு என்ன சொல்வது, ஒரு அருளுக்கு ஒரு உருவம் கொடுத்தது ஆண்டவன் பிச்சை. அந்த உருவத்துக்கு ஒரு அமர நிலை கொடுத்தது டிஎம்எஸ்னுடைய குரல், அந்த பதிவு. இரண்டையும் சேர்த்தது மகா சுவாமிகளுடைய அருள். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கவிதை, அந்த பாடல் வந்ததும் அருள், அதற்கு டிஎம்எஸ் பாடி ஒரு அமரத்துவம் கொடுத்ததும் இறைவனுடைய அருள். இந்த ஆண்டவன் பிச்சினுடைய பாடலையும் டிஎம்எஸ்னுடைய குரலையும் சேர்த்து நம்முடைய உள்ளத்தை என்றென்றைக்கும் உருக்கும்படியாக செய்தது பரமாச்சாரியருடைய அருள் என்று நாம் இதை புரிந்து கொள்ளுகிறோம். என்றோ பெய்த மழையினிலே எங்கோ உறங்கிய சின்ன விதை கண்ணை திறந்து கொள்கிறது, கவின்மிகு சோலையை விரிக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனலில் பியூட்டிஃபுல் பீப்புள் என்று ஒரு படம், அது நீங்கள் பார்த்தீர்களான்னா நன்றாக. படம்னா அது ரெகுலர் சினிமா கிடையாது, காட்டை பற்றி வனப்பகுதியை பற்றி எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு படம். கலஹாரி டெசர்ட் இன் ஆப்பிரிக்கா, அதை பற்றி. பொட்டல்னா பொட்டலாக கிடக்கும், மழை திடீர்னு மழை வரும், ஏதோ ஒரு காலத்தில் திடீர்னு ஒரு மழை வரும். அந்த மழை விழுந்த நின்ற மறுக்கணம் அப்படியே மலர்களாக பூக்கும், பச்சை பசேல் என்று செடி கொடிகளாகவும் விறுவிறுவிறுன்னு கண்ணுக்கு மாயம் காட்சி மாற்றம் மாதிரி, ஒரு காட்சியினுடைய மாய மாற்றம் மாதிரி அப்படி வரும். அப்படியே மலர்கள் பூக்கும். எப்படி? விதைகள் இன்னும் உயிரோடு இருந்தன பூமியில்னு பொருள் இல்லையா? ஏதோ ஒரு மழைத்துளி வந்து எப்போதேனும் தன்னுடைய கதவை தட்டி தன்னுடைய உயிர் விழிக்க ஒரு துளியை உள்ளே செலுத்தும் என்கின்ற நம்பிக்கையில் அந்த விதைகள் அந்த பாலைவனத்து மணலின் அடியில் பலகாலமாக தவம் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் பல நல்ல விஷயங்கள் நமக்கு வெளிப்படுகின்றன. என்றோ பெய்த மழையினிலே எங்கோ உறங்கிய சின்ன விதை கண்ணை திறந்து கொள்கிறது, கவின்மிகு சோலை விரிக்கிறது. ஜென்மத் தொடர்பு புரிவதில்லை, சேரும் காரணம் தெரிவதில்லை. என்னமோ இந்த கதையினிலும் ஏதோ நியாயம் இருக்கிறது. வைத்த பெயரை மாற்றியது விதியை மாற்றிய செயலன்றோ? வீதிக்கொருவன் வந்த பின்னே விதியின் வேலை தீர்ந்ததன்றோ? கைத்தலம் குவித்து கண்மல்கி கானம் பாடி கரைந்தபடி கால்வழி செல்லும் அடியாரை காலனும் வணங்கி நெகிழ்வானே என்று அந்த ஆண்டவன் பிச்சிக்கும் நாம ஒரு வணக்கத்தை சொல்லி மகா வாக்கியத்தை பார்ப்போம். மனிதன் கர்மத்தை அனுபவிக்கத்தான் பல பிறவிகள் எடுக்கிறான். கர்மபந்தமே இல்லாத கடவுள் இப்படி பிறவிகள் எடுக்க வேண்டியதில்லை. இது நம்ம குத்தி காட்டுகிற மாதிரி இருக்கிறது ஒரு விதத்தில் பார்த்தா. இன்னொரு விதத்தில் பார்த்தா அவதாரங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு என்ன காரணம் என்று நம்ம யோசிக்க வைக்கிறது. என்ன காரணம் கேட்டால், அந்த துன்பத்தை அவர்கள் எப்படி சகித்து கொண்டார்கள் என்று ஒரு பாடம் நடத்துவதற்காக, ஒரு வகுப்பெடுப்பதற்காக அவர்கள் அதை மேற்கொண்டார்கள். பாண்டவர்களே காரண ஜென்மாக்கள் என்று சொல்லுகிறோம். பகவானை விட்டு விடுங்கள். அவர்கள் அனுபவிக்காத துன்பமா? ராமர் அனுபவிக்காத துன்பமா? அம்மா சீதை அனுபவிக்காத துன்பமா? எப்படி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்? யாரை ஏனும் பழித்தார்களா? யாரை ஏனும் குறை கூறினார்களா? எத்தனை இம்சையை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? நினைத்தால் அந்த துன்பத்திலிருந்து விலகி இருக்க முடியும். ஒரு கணத்தில் அந்த இலங்கையையே அனுமன் வருவதற்கு முன்னாலேயே சுட்டு பொசுக்கி இருக்க முடியும் பிராட்டியால். செய்தார்களா? இல்லை. அது அவனுடைய செயல். வேந்தன் வில்லுக்கு இழுக்காகிவிடும் என்பதற்காக சொல்லினால் சுடக்கூடிய சீதை சும்மா இருந்ததையும் நாம பார்க்கிறோம். எத்தனை பெரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக எத்தனை பெரிய துன்பங்களை மனித வடிவில் வந்த நம்முடைய கடவுள்மார்கள் அனுபவித்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் ஒரு காலத்தில் நாம் கடவுளாகவே மாற வேண்டும். அதற்கு முதல் நிலை, மனிதன் கடவுளாக மாறுவதற்கு முதல் நிலை நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களை வணக்கத்தோடு ஏற்றுக்கொள்வதே என்று சொல்லி வணங்குகிறேன். வணக்கம்.